வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் அவர் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி மக்கள் அவங்க ஒரு கருத்து கணிப்பை வந்து கணிச்சு வச்சிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து இப்ப நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரன்னர் இடத்துல சௌந்தர்யா அவங்க தான் வருவாங்கன்னு உறுதியா சொன்ன மாதிரியே இப்ப அதே நடந்துருச்சு. ஒரு பக்கம் வெளியே அவங்களுக்கு பிஆர் டீம் இருக்காங்க, அப்படி இப்படின்னு அவங்களை ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி ரொம்ப நோகடிச்சாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கடந்து ரன்னர் இடத்துக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல அவங்க சிக்கி இருக்காங்க. சௌந்தர்யா அவங்க கடைசி வரைக்குமே அவங்களுடைய எஃபோர்ட் போட்டு ரொம்ப நல்லாவே விளையாண்டாங்க. ஒரு பக்கம் அவங்கள வெளியே வந்து பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க, அவங்களுடைய பிஆர் டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் மக்களோட ஓட்டிங் அதிகமா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜாக்லின் அவங்க ஆரம்பத்தில இருந்தே இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் எவிக்ட் ஆகி வந்து கூட மக்களால காப்பாற்றப்பட்டு பிக் பாஸால வந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து சதி திட்டம் அப்படின்னு எல்லாம் கூட ஜாக்லின் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க. சௌந்தர்யா அவங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு சில நாளுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எல்லாருமே வெளியிருந்து போன போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்ப நோகடிக்கிற மாதிரி அவங்களை பேசி விட்டுட்டாங்க. அந்த சமயத்துல ஜாக்லின் அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப ஜாக்லின் அவங்க வெளியே வந்தது சௌந்தர்யா அவங்களால ஏத்துக்கவே முடியல. இப்படி நம்ம ஃப்ரெண்டை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க, நல்லா விளையாண்ட ஒரு போட்டியாளர், நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கணும்னு நினைச்சோமே, கடைசியில ஃபைனல்ல ஒன்னா நிக்கணும்னு நினைச்சோம், அது நடக்காம போயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி தனியா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். அதே போல முத்து அவரும் ஃபீல் பண்ணாரு. ஆனா இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணது பார்த்து சத்யா அவங்களும் ஜெஃப்ரி அவங்களும் பயங்கரமா சிரிச்சு அவங்களை கலாய்ச்ச வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆச்சு. எது எப்படியோ இந்த சீசன் 8ல வந்து பாத்தீங்கன்னா முத்து அவருக்கு வந்து கண்டிப்பா வின்னர் பட்டம் கிடைக்கும்னு எப்படி கருத்து கணிப்பு மக்கள் வந்து முன்னாடி கணிச்சு வச்சிருந்தாங்களோ அதே போல பிக் பாஸ் டீமும் வந்து முடிவெடுத்திருக்காங்க. முத்து அவருடைய பேர் தான் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. நிறைய பேர் முத்து அவருக்கு ஓட் பண்றாங்க. அவரு கடைசி வரைக்குமே வந்துட்டு நியாயமான விஷயங்களை பண்ணாரு, சரியா விளையாண்டாரு அப்படின்னு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் ஹேட்டர்ஸ் அவருக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்காரு முத்து அவரும். ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் வந்திருக்காருன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்களும் அவர்கிட்ட நிறைய குறையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. உள்ள போன போட்டியாளர்களும் ஒரு சிலர் குறையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. வெளியே இருந்தும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அவரை பத்தி பேசினாங்க. ஆனாலும் இதெல்லாம் அவர் வந்து கடந்து வந்துட்டாரு. எது எப்படியோ இந்த சீசன் 8 வின்னர் முத்து அவர் தான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஜாக்லின் அவங்க 2வது இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். ஆனா அது நடக்காம போய் இப்ப சௌந்தர்யா அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. சோ மக்களும் அப்படிதான் ஓட் பண்ணிருக்காங்க. எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் மக்கள் எல்லாரும் நினைச்ச மாதிரி முத்துக்குமரன் அவர் தான். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள விளையாடின எல்லா போட்டியாளர்களுமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. எல்லாருக்குமே மக்கள் நிறைய ஆதரவு கொடுத்தாங்க. முத்து அவருக்கும் நிறையவே ஆதரவு இருந்துச்சு. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யார் வந்து வெளியே போயிருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபைனல் வந்துருச்சு, சீசன் 8 எவ்வளவு தூரம் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.